முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் மதுரையில் போயிருக்காரு. அவனுக்குமே தெரில. 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காப்புல. ஜெயலலிதா காலத்தில் 15 வருஷம் எம்எல்ஏ இருக்கு. கடைசியில் பார்த்தா இவர் யாருன்னா தெரிலன்றேன். திவாகர் தெரியுமா? வாட்டர்மெலன் சார் தானே அப்படின்னு ஷாக் ஆகிட்டான். புரட்சி தலைவி காலில் விழுந்து வாழ்க்கை நடத்தினோம். இந்த மாதிரி தற்கொலைகள் துபாகூர்களை வந்து ஒரு விஐபியாக ஒரு சேனலில் காட்டும்போது இன்னும் பல தற்கொலைகள் நம்ம இப்படி பண்ணோம்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு மண்ணில் பிறண்டோம்னா நம்மளும் கெஸ்ட் ஆகிடலாம். அடுத்து வந்து ஜட்டியோட வருவான். ப்ரைவேட்டாக இருக்க விஷயமும் பப்ளிக்காக விஷயத்தையும் எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க? அதான் அவங்க புரிஞ்சு தானே செய்கிறாங்க. ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக்காக காமிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கன்றது தான் கான்செப்ட். இதுக்கு எதுவும் மாற்றமே வராதான்? மாற்றம் தான் எல்லாம் பழையபடி பிச்சை எடுக்க வேண்டியது. மாற்றம் தான். தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணன் வேல்முருகன் தான் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப ஆவேசமாகவே சொல்லியிருக்காரு. ரொம்ப வந்து இதுவாக இருக்குது. அதில் ஆல்ரெடி அவருக்கு வந்து ஒரு டிவிகே அப்படிங்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னா அதுக்கு ஒரு கேஸ் வேறு போட்டிருக்காரு போல இருக்குது. அது என்னுடைய இதுதான் டெஃபினேஷன் தான் டிவிகே. நாங்கள் தான் அந்த அப்ரிவேஷன் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அது வரை ஒன்று போயிட்டுருக்கு சைடில். இப்போ 10வது இந்த மாதிரி வந்து அவர் விஜய் டிவியில் பிக் பாஸையும் வந்து எதிர்க்கிறேன், முடிஞ்சால் வந்து நான் போராட்டம் முற்றுகையிடுவேன்னு சொல்லியிருக்கேன். இல்லை, போராட்டினது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது அவர்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்கும். ரெண்டாவது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் அந்த போராட்டம். நிச்சயமாக இல்லை, இந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா வேறு எந்த அரசியல்வாதியும் சமூக அக்கறையோட இந்த மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கலை. ஆனால் இந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாலும் இதுக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னா அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். உடனே கிடைச்சிடாது. செட்டை அடிச்சுன்னு தான் போக்கலாம். இப்போ அவங்க படுத்திருப்பாங்க யார் அந்த பிக் பாஸில் இந்த இவெல்லாம் அந்த ஒருத்தெல்லாம் இருக்கானே அவன் ஏதோ திவாகர்லாம் சட்டையெல்லாம் படுத்துருக்கான். குப்பரை படுத்துதானா எங்கேயாவது சுட்டு விடுவாங்க அவனை பண்ணின்னு சொல்லி. அந்த மாதிரி தான் இந்த இது சொல்ல இவர் இருப்பார் பாரு, கவுண்டமணி சொல்லார். டேய் பண்ணி நினைச்சாண்டா அவனுக்கு சுட பார்த்து நீயாடா ஏன்டா இங்கே வந்து படுத்துருக்கேன்னு அந்த மாதிரி தான் படுத்திருக்கான் அவன். அப்புறம் அது போனது வந்ததெல்லாம் கூட படுத்துருக்கு. இவங்க போய் அடித்து செட்டை பிரிச்சுட்டாங்கன்னா வயக்காட்டில் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா வயக்காடு தான். செட்டை பிரித்து விட்டாங்க என்ன கூட்டமாக போய் அதையும் செய்வார். அவர் செய்ய முடியும். பட் ஆனால் வந்து அது வன்முறை ஆயிரும், வழக்கு போடுவாங்க. அதனால் தீர்வு கிடைக்காதுன்றக்காக பேசாமல் கரெக்டு. அந்த செட்டை பிரித்து போடுறதுக்கு 5 நிமிஷம் வேலையாகாது. ஒரு 24 ஹவர்ஸில் அடித்து நோய் காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அதை பண்ணால் அது வன்முறை ஆயிருன்றக்காக பேசாமல் இருக்கு. அதாவது சமுதாயத்துக்கு சீர்கழிவு அப்படிங்கும்போது அதை எச்சரிக்கைப்படுத்துவதுங்கிறது ஒரு காமன் மேனுடைய கடமை. அதை எச்சரிக்கைப்படுத்துறது தான் இப்போ ஒரு அந்த உள்ள இருக்க ஒரு 5-6 பேரை தூக்கிட்டு வந்துட்டாங்கனாலே ப்ரோக்ராம் நின்று போயிடும். அப்படியும் செய்யலாம். அது நல்லா பிரிக்கிறதும் இருக்கு. ஆனால் அது பெண்ணுரிமை சங்கம்லாம் வந்துடும்ல, எப்படி தூக்குனீங்கன்னு யாரு இல்லை தூக்கிட்டு போய் அந்த விமன் எம்பவர்மெண்ட்லேயே உட்கார வச்சிடலாம். எப்படி கையை வச்சு தூக்குனேன்னு கேட்பாங்க. இல்லை அதுக்கு என்ன பதில்? திவாகர் கை வச்சாருன்னு சொல்லுவோம். திவாகரை விட்டு தூக்க விடணும். நீ அவளை தூக்கிட்டா நீ இவன் எவ்வளோ தூக்கிட்டான்னு சொல்லி இவங்க எல்லாத்தையும் இவங்க தூக்கிட்டு போயிடணும். அந்த வேனில் வச்சு ஏற்றி திவாகரை வச்சு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்துரு. இந்த பிள்ளைய டக்குன்னு வந்தானே தூக்கி போட்டு வேனில் நாய் பிடிக்கிற வண்டியில் ஏற்றி எல்லாத்தையும் கொண்டு போய் மகளிர் ஆணையத்தில் உட்கார வச்சுப்போம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்து பேசிக்கலான்னு சொல்லலாம். ஆமாம், இவங்களை நேராக கொண்டு போய் எனக்கு தெரிஞ்ச அந்த உமன் எம்பவர்மெண்ட்லேயே விட்டுறணும். விட்டுட்டு இதெல்லாம் பாருங்க அப்படிங்கும்போது அங்கேயும் போய் இந்த ராணு பொம்பைக்கு ராணுன்னு ஒரு டான்ஸை போட்டாளுங்கன்னு வைங்க. அவங்க தெரிச்சபடி இதனடா சனினார் எங்கேயோ போகிறத கொண்டு ஏன் ஆஃபீஸில் கொண்டு விட்டீங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் திவாகர் ஒரு நீதியான மாதிரி அவன் ஒரு எதுக்கு அசையாமல் கிடையாது. நல்லா இறங்கி ஃபேமஸ் ஆகிட்டான்ல எல்லாரும். இப்போ அதை தான், அதாவது இந்த மாதிரி தற்கொலைகள் துபாகூர்களை வந்து ஒரு விஐபியாக ஒரு சேனலில் காட்டும்போது இன்னும் பல தற்கொலைகள் நம்ம இப்படி பண்ணோம்னா சட்டையெல்லாம் கழட்டி போட்டு மண்ணில் பிறண்டோம்னா நம்மளும் கெஸ்ட் ஆகிடலாம், அடுத்து வந்து ஜட்டியோட வருவான் ஆயிடலான்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தான் நடத்துறது. இவளுக்கெல்லாம் அறவுடைய ஆடை போட்டோடனே சரி இவ இப்படி அவுத்து போட்டிருக்கும் போது போட்டால் தான் நம்ம ஃபேமஸ் ஆக முடியும்னு சொல்லி இன்னொரு 1000 பிள்ளைங்களை அவுத்து போட விட்டுட்டு அதுகளுக்கு வந்து ட்ரெஸ்ஸு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் மீடியா தான் எல்லா கடையிலையும் தொங்க வைப்போம். கரெக்டு. புரியுதா அவங்களுக்கு? சேலை சாவுக்கு மட்டும்தான் வாங்குவாங்க. அப்புறம் கடைசியில் யாரும் சேலை எடுக்க போனோம்னா சொல்லுவாங்க யார் ஓடி போத்துறதுக்கு மட்டும், ஓடி போத்துறதுக்கு வந்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் எந்த கடையிலையும் சேலை எடுக்க கிடையாது. கிராமத்தில் தான் இருக்குது. பெரிய கடையில் நீங்கள் போய் இங்கே பாருங்கள், அன்லிமிட்டெடு அது இதுலலாம் சேலையெல்லாம் இருக்காது. ஷார்ட் மிடி, க்ராப் டாப்பு என்னென்னமோ சொல்கிறேன். இல்லை அது ஒரு டெக்னாலஜி வளரும் போதும் இந்த மாதிரி வந்து என்ன சொல்கிறதுன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேஷன் டெவலப் பண்ணும்போது டெக்னாலஜி வரும்போது பாவாடை வளரணுமே தவிர குறையக்கூடாதுல்ல. எல்லாரும் வளர்ச்சியை நோக்கி போகும்போது நீங்கள் ஏன் குறையிறீங்க? அந்த காலத்துலேயே அதுதான் பாரதி ராஜா அவர்களுடைய படத்தில் டைலாக் எழுதியிருப்பாங்க. பாப்பா படிக்க படிக்க பாவாடை ஏறிக்கிட்டே போகுது
ஞாபகம் இருக்கா? ஆமா. எதுல? சிகப்பு இதில் நினைக்கிறேன். கார்த்திக் ஃபர்ஸ்ட் படத்துல ராதாவும் கார்த்திக் இருக்கும்போது அலைகிறது. அலையில இதுல இந்த டைலாக் இருக்கு. போயிட்டு வரும் பார்த்தா மிடி போட்டிருக்கு, பாவாடை தாவணி போட்டு ஏய் ஸ்கூலுக்கு பாப்பா படிக்க படிக்க பாவாடை பாவாடை ஏறிட்டே ஏறிட்டே போகுதுடா. அப்படின்ற மாதிரி அந்த கதையை சொல்லியிருப்பாங்க. இப்போ இவ்வளோ காலத்தில் இவ்வளோ ஏறிடுச்சு. இப்போ இவ்வளோ தூரம் இந்த சொல்லுவாங்கல்ல, சென்னையில் வெள்ளம் வந்து முட்டி வரைக்கும் தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி அந்த பாதுகாப்பு கருதி தான் எல்லாரும் பண்ணுறாங்க. இல்லை ஆனால் நாகரிக வளர்ச்சியில் இப்போ எல்லாரும் வந்து கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாருமே வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுக்காக வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தணுமாங்கிறது தான். அதாவது ஃபேஷனை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக பண்ணி இப்போ தான் கட்டி பிடிச்சி விழுறது தான் ஃபேஷனா? இல்லை, அது கட்டி பிடிச்சி விழுறது அந்த படத்தை ஒருத்தன் கண்ணில் மீச்சு விட்டான் போல, அது வாழ்க்கையை நாசப்படுத்திட்டாங்க. யாரு இப்போ பாரு விஜய் யாருன்னு தெரியல, ஒரு பொண்ணு பேர்லாம் நமக்கு தெரியாது, மிதிச்சு கண்ணு வீங்கி போச்சா. ஆமா பார்த்தேன், விஜய் பாரு மிதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு மிதிச்சு மிதிக்கிறேன்னு சொல்லி திவாகரா இருக்குமோ தெரியல, எவன் மிதிச்சான், எவனா மிதிச்சிருக்கான், பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. வேற எங்கேயா மிதிச்சிருந்தாங்கன்னா அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சு, சீன் முடிஞ்சு போயிடும். வேற எங்கேயா நீங்கள் அதில் கழுத்தில், கண்ணுக்கு கழுத்துக்கு எவ்வளோ தான் இருக்கு. ஆமாம்மா, உயிர் போயிரும்ல. புரியுதா அவங்களுக்கு? என்னென்னமோ விளையாட்டு விளையாடுறாங்க, எவனா போய் சேர போகிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பாவமாக இருக்கு. ஆனால் அதை பார்க்கும்போது நிறைய பேர் மாட்டிட்டு முடிக்கிறாங்க. அதில் இந்த இவங்க வேற இந்த 90s கிட்ஸுன்னு வாங்கல்ல, இந்த தீபக் இவங்கெல்லாம் வேற கெஸ்ட்டாக போயிருக்காங்க, சாண்ட்ரா தீபக் எல்லாம். அவங்க வேற இப்போ வந்து ஒன்றுமே புரியல அவங்களுக்கு. அதாவது நாமெல்லாம் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டு சீரியல் நடித்து மக்கள் மனசில் பதிஞ்சோம். இவன் என்னடா ஏதோ சட்டையை வந்து போட்டு கிடுக்கிடுன்னு நீங்க ஆடுறான், அங்கே ஆடுறான், இங்கே ஆடுறான், பனி மாதிரி புரண்டுக்கிட்டு இருக்கான், நீதியான மாதிரி இருக்கான். இவெல்லாம் வந்து புரியுதான். அன்னைக்கு வந்து இவர் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கேள்விப்பட்டீங்களா? மதுரையில் ஆர்பி உதயகுமார் போயிருக்காரு. எவனுக்குமே தெரில. 10 வருஷம் அமைச்சராக இருந்திருக்காப்புல. ஜெயலலிதா காலத்தில் 15 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன். கடைசியில் பார்த்தா இவர் யாருன்னா தெரிலன்றாங்க. திவாகர் தெரியுமா? வாட்டர்மெலன் ஸ்டார் தானே அப்படின்றாங்க. ஷாக் ஆகிட்டான். டேய், புரட்சி தலைவி காலில் விழுந்து வாழ்க்கை நடத்தினவன்டா. எத்தனை கட்சி மாறி இது பண்ணி அது பண்ணி எடப்பாடி வரைக்கும் ஜால்ரா போட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்கேன், அமைச்சராக இருந்தேன். மதுரைக்காரங்க என்னையே தெரில. மதுரையை தாண்டி போனால் என்னை அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் சென்னையில் போய் கேட்டால் வாட்டர்மெலன் ஸ்டார் உங்கள் ஊர் தானே அப்படின்றாங்க. அப்போ பாருங்க எப்படி நெகட்டிவ் பப்ளிசிட்டியே பாசிட்டிவாக. அப்போ நீங்கள் வந்து பப்ளிசிட்டி தேவைப்படுதுண்ணே. நீங்கள் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் பப்ளிசிட்டி வேணும். தன்னை பற்றி இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஃபேஸ் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். இல்லை, அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வாழ முடியும். இல்லைன்னா அது இல்லைன்னா அப்புறம் வேஸ்ட். அதை தான் இந்த நிலைக்கு கொண்டு வர்றது தான் கார்பரேட் கலவாணிகளோட திட்டமே. எல்லாமே நம்மளை விட மற்ற ரகமாக இருக்கா பார்க்கறதுக்கு. ஆனால் அவள் இவ்வளோ ஃபேமஸ் ஆகிட்டா ஏன் அப்படி? நம்ம ரீல்ஸ் போடுறோம், 4 பேர் தான் பார்க்குறாங்க. 15 பேர் நம்ம ஏரியாவில் இருக்கவன் ஏதோ ரூட்டு விடுறவன் 4 பேர் லைக் போடுறான். ஆனால் அவளுக்கு வந்து 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கா. எப்படி? நம்மளை விட பார்க்குற மாதிரி இல்லை. அப்படிங்கும்போது சொல்ல அவள் போட்டிருக்க ட்ரெஸ் என்ன, நீ முழுசாக பொத்திக்கிட்டு ரீல்ஸ் போடணும் மண்ணாங்கட்டியாக பார்ப்பேன். அப்படிங்கும்போது அப்படியே ஆடை குறையும், மேக்கப்பு அது இது, ஃபோனு சேலு, கார்ப்பரேட் சேல்ஸ் தான் அதெல்லாம். கேமரா சேலு, இது கேமராலாம் அந்த காலத்தில் எத்தனை பேர் வச்சுருப்பா? ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் வச்சு. இப்போ எல்லா பிள்ளைங்களையும் கையில் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ எல்லா மார்க்கெட்டையும் டெவலப் பண்ணுறதுக்கு 10 பேர் தான் ரீல்ஸில் சக்ஸஸ் ஆக முடியும். ஆனால் 10,000 பேர் கேமரா வச்சு சுற்றுறாங்க, பிள்ளைங்களும் சரி பசங்களும் சரி. அப்படி இருக்கும்போது எல்லாமே டெவலப் ஆகும். இந்த ட்ராவலு, அது பைக் வாங்குறது, புதுசாக ஏதாவது பண்ணணும்னு ட்ரை பண்ணுறது, அப்போ ரொட்டேஷன் ஆகும், பெரிய பிஸ்னஸ் ஆகும். இதுக்கு எதுவும் மாற்றமே வராதாங்க? மாற்றம் தான், எல்லாம் பழையபடி பிச்சை எடுக்க வேண்டியதான். மாற்றம் தான் என்ன மாற்றம்? புரியுதா? வருமானம்லாம் போகும். இல்லைண்ணே, மாற்றம்னா ஒரு அட்வான்ஸ் லேட்டஸ்ட் ஃபேஷன் இருக்க வேணாம்னு சொல்லலை. அது இப்போ பிள்ளைங்கள்லாம் விரும்புகிறாங்க, எல்லோரும் இருக்கட்டும், அது இருந்துட்டு போட்டோம், அது ஓகே. சில விஷயங்களை பப்ளிக்காக செய்யலாம், சில விஷயங்களை ப்ரைவேட்டாக தான் செய்யணும். ப்ரைவேட்டாக இருக்க விஷயமும் பப்ளிக்காக விஷயத்தையும் எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்க? அதான் அவங்க புரிஞ்சு தானே செய்கிறாங்க. ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக்காக காமிச்சா எல்லாரும் பார்ப்பாங்கன்றது தான் கான்செப்ட். ஓகே, பப்ளிக்காக இருக்கிறத ப்ரைவேட்டாக பண்ணி வேஸ்ட்டு. ப்ரைவேட்டாக இருக்கிறத பப்ளிக் ஆகினோம்னா எல்லாரும் பார்ப்பாங்க, அதுதான் கான்செப்ட். ஜன்னல் எட்டி பார்க்குறது தான் சிறப்பு. ஜன்னலில் எட்டி பார்க்குற காலம் வேறு, இப்போ கதவையே திறந்து விட்டுறாங்க. புரியுது? ஜன்னல் எட்டி பார்க்குறதெல்லாம் வேறு. அதெல்லாம் நான் ஜன்னல் எட்டி பார்த்தா கூட பரவாயில்லன்றேன், கதவையை திறந்து வச்சுட்டு எல்லாம் பண்ணுறீங்களேடான்றது தான் பிரச்சனை.
கதவை திறந்து வச்சு ஒரு வீட்டில் பண்ணால் கூட 4 வீட்டுக்காரன் தான் பார்ப்பான். இப்போ உலகத்துக்கே 10 கேமரா வச்சு காட்டுற போது எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. சிறப்பு. அப்போ பிக் பாஸ் மூலியமாக அடுத்த ஜென்ரேஷனில் நிறைய பாதிப்பு வரும், அதில் மாற்றமே கிடையாது. சிறப்பு. ஆனால் இன்னும் 2 இதில் பிக் பாஸே நின்றோம். ஆனால் மக்கள், தமிழக மக்கள் வந்து கடுப்பாயிட்டாங்க. இப்போ சீசன் 9 ஒரு 10ஓட நின்றோம். 10, 11, 11:30 11:30 அது பாதியில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விஜய் சேவைக்கு சம்பளம் இல்லாமல் இருக்கும். இல்லை, அவருக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் பண்ணிடுவார். அவர் வெளிலலாம் வர மாட்டார். என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, ஆளாளுக்கு அதை தான் செய்வாங்க. நம்ம பண்ணுறது நம்ம பண்ணிட்டு போக வேண்டியதான். அப்புறம் கடைசி இதில் கோவப்பட்டு வெளியேற மாதிரி வந்துடுவார். 8, 9, 10 வந்து கோவப்பட்டு 8 முடிச்சிட்டாரு, 9 முடிச்சிட்டாரு, 10 9 இருக்குல்ல, ஜனவரி மாதம் வரைக்கும் போகுது. ஜனவரி வரைக்குமா? அவ்வளோலாம் இருக்கு. அக்டோபர் ஆரம்பிச்சாங்க, நவம்பர், டிசம்பர், ஜனவரி 5 தான் 100 நாள். ஜனவரி 15 பொங்கலுக்கு அப்புறம் அதான் பொங்கலுக்கு எல்லாரையும் பொங்க வைக்கிறாங்க. ஆமாம், வச்சிருவாங்க. அடுத்து விஜய் சேதுபதி மீதி காசை கூட தந்துடுறப்பா நீ விட்டுருங்கன்னு சொல்லி ஏதாவது பண்ணுவாங்க. இல்லைன்னா 10 போய் 10 போட்டு விட்டுருவாங்க. அதோட வரும். சிறப்பு. எப்படியோ பிக் பாஸ் வந்து முற்றுகையிடுவது ஒரு சரியான ஒரு முயற்சியாக அண்ணன் வேல்முருகன் வந்து செய்கிறாரு. கரெக்டாக தான் செய்கிறார். அதாவது அதுக்கான எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு ஜனநாயக கடமை. அதனால் இதை கரெக்டாக இது பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சொன்னபடி பார்த்தா வந்து அந்த டிவி காலத்திலேருந்து எப்படியெல்லாம் மாறுச்சு, என்னென்ன விஷயம்லாம் மாறுச்சு, பேப்பர் மீடியா, பிரிண்ட் மீடியாவிலேருந்து அதுக்கப்புறம் யூடியூப்பு, டிவி இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, யார் சேட்டலைட்டுக்கு என்ன மாதிரி பெர்மிஷன் ஆகுறது தெளிவாக சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம்.